இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மோடி மரபை மீறுகிறார் அப்படின்னா இந்தியா கூட்டணி தலைவர்கள் 1ஆம் தேதி கூடுறாங்களே, அது மரபை மீறுறதாக? தாராளமா கூடலாமே சார். தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு சார். நீங்க எத்தனையோ ஆலோசனை கூட்டம் நடத்தலாம். அது செய்தி ஆகாதா? அது போயிட்டு வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நீ எத்தனை மணிக்கு கூட்டம் நடக்குன்னு கொஞ்சம் பாருங்க. காலையிலிருந்தே அது செய்தி ஆகும். அது என்ன தாக்கத்தை? காலையில இருந்தே அத்தனை மாநில தலைவர்களும் அங்க போய் ஒன்று கூடு போறாங்க. சரி, வரப்போற ஆட்சி பிஜேபி ஆட்சியா இருந்தா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் 200+ அவங்க வாங்கி குறைஞ்சது 3-4 மாநில கட்சிகள் இல்ல இன்னொரு கூடுதலா சில தேசிய கட்சிகள் ஆதரவோடு அந்த ஆட்சி அமைந்தால் இவருடைய சர்வாதிகாரத்துக்கு ஒரு கடிவாளம் போட்டது மாதிரி இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். பிஜேபியே மோடியை தொடர்ந்து ஆட்சியரை பத்தி நமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. இந்துக்கள் நிறைந்த நாடு, இந்து மதத்தின் மீது ஆழ்ந்த பற்றுள்ள மக்கள் மிக நிறைந்த நாடு. 16 மாசம் ஏன் அதை பத்தி சொல்லல? ஏன் 5 சுற்று வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு 6ஆம் சுற்று தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தினுடைய மையமா அதை பேட்டி கொடுக்கறது எதுக்கு சொல்றீங்க? இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகாக ஜூன் 4க்கு பிறகாக தமிழக அரசியலில் மாற்றங்கள் இருக்குமா சார்? நான் ஒட்டுமொத்தமா எல்லா கட்சிகளையும் கேட்கிறேன். மேஜரா என்ன நடக்கும்னா, தமிழ்நாட்டுல தமிழக அமைச்சரவை மாற்றப்படும். தேர்தல் முடிவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. தேர்தல் முடிஞ்சு பாத்துக்கலாம்னு தள்ளி வச்ச ஒரு விஷயம் நடக்கலான்னு சொல்றாங்க. அதிமுகல குரல் எழும்போம், சில குரல்கள் எழும்போம், கழக குரல். கட்சியை உடைக்கிறதுக்கு இல்லை. என்னன்னு நாங்க அப்பவே சொன்னோம், பிஜேபி அவசரப்பட்டு பிரிஞ்சு வர வேண்டாம். என்னமோ அண்ணாமலை தானே தகராறு பண்றாரு, அப்புறம் பாத்துக்கலாம். அவங்க நல்லா இருக்காங்கல்ல, நம்ம ஒன்னா இருந்தா இன்னைக்கு 15 தொகுதி 20 தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் இதுவரைக்கும் பேசாத ஒரு தலைவர் பேசலாம். என்ன ஒரு த்ரெட் அண்ணாமலைக்கு வந்திருக்குன்னா, கவர்னராக இருந்த தமிழிசை, கள அரசியலில் மிக ஆர்வம் கொண்ட தமிழிசை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கிறது அண்ணாமலைக்கு ஒரு த்ரெட்டு தான். மாநிலத்தில் இருப்பதற்கு நான் இருக்கிறேன்னு கூட அவங்க கேட்கலாம். மேலிடம் அதை எப்படி பார்க்குதுன்னு பார்க்கணும். ஒரு நெருக்கம் காட்டுவதற்கோ இணைந்து செல்வதற்கோ வாய்ப்புகள் இருக்கா? இருக்குன்னு நம்ம எப்படியே சொல்ல வேண்டாம். அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கலாம். அந்த நம்பர்ஸை பொறுத்து தான் இருக்கு. ரொம்ப ஹேஷியமா நம்ம இப்பவே பேச முடியாது. ஒரு காலம் பிஜேபி திமுக கூட்டணி வரவே வராது அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. அண்ணாமலை சொன்னதுல 90% தப்பு இல்லை. அவர் ஜெயலலிதா எப்படியெல்லாம் இருந்தாருன்னு சொல்றாரு. அவர் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட பற்று கொண்ட தலைவராக இருந்தாருங்கிறத யாருமே மறுக்க மாட்டாங்க. இந்த துவாங்கிற வார்த்தையை சேர்த்து இந்துத்துவா தலைவராக இருந்தால் சொல்றதுதான் சிரேஷ்ட செல்மிசம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் SPL சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பிரதமர் மோடி அவர்கள் கடைசி கட்ட பிரச்சாரத்தை எல்லாம் முடித்துவிட்டு கன்னியாகுமரியில் இருந்து கொண்டு விவேகானந்தர் மண்டபத்தில் விவேகானந்தர் தியானம் செய்த இடத்திலேயே தியானம் செய்ய இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் தியான நிகழ்வு நடைபெற இருக்கிறதுன்றாங்க. எதிர்கட்சிகள்லாம் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் இது ஒரு ஆன்மீக பயணமா வரதா பாக்குறீங்களா அல்லது அரசியலா பாக்குறீங்களா? ஆன்மீக பயணம் இந்த நேரத்துல மேற்கொள்ள கூடாதுங்கிறதா மரபு, நன்னடத்தை விதி அதை தான் சொல்லுது. ஒரு கோயிலுக்கு போகலாம், சாமி விட்டு வெளில வந்துடலாம். நன்னடத்தை விதி இன்னும் அமல்ல இருக்கிற போது, இன்னும் ஒரு இறுதி சுற்று வாக்குப்பதிவு நடக்காத போது, இன்னும் தொடங்காத போது, அதை கடைபிடிக்க வேண்டிய உயர் பொறுப்பில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற பிரதமர் இப்படி செய்யறதா தப்புன்னு நம்ம சொல்றோம். தியானம் இருக்கிறது தனிப்பட்ட உரிமை. எங்க தியானம் இருக்கணும் அவருடைய உரிமை. எத்தனை மணி நேரம் இருக்கணும் அவருடைய உரிமை. யாருமே அதை கொஸ்டின் பண்ணல. எந்த நேரத்துல நீங்க வர்றீங்க, எதுக்காக வர்றீங்க கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? சரி, மேற்கு வங்கத்துல இன்னும் 9 தொகுதி இன்னும் மீதி நினைக்கிறேன் அங்க நடக்க போகுது. ஆன்மீகத்தோடு தொடர்புடைய வாரணாசியில இவருடைய சொந்த தொகுதியில தேர்தல் நடக்க போகுது. அங்க ஓட்டு கேட்க முடியாது, இன்னையோட முடிஞ்சு போயிடும். அப்போ உங்க நோக்கம் என்ன சார்? சரி, முழுக்க முழுக்க இது அரசியல் தொடர்பு இல்லை. நான் என்னுடைய மனசு சொல்லிச்சு, நான் தியானம் இருக்க வந்திருக்கிறேன். எனக்கு பிடிச்ச இடம் விவேகானந்தர் பாறை. இருங்க, நான் ஒரு கேள்வி உங்களை கேட்கிறேன். அவர் தியானம் இருக்கிற அந்த நிகழ்வு இருக்குல்ல, தேசிய மீடியாக்கள்ல ஒளிபரப்பப்படாது அப்படின்னு உங்களால உறுதி கொடுக்க முடியுமா? மோடி சொல்வாரா? எக்ஸ் தளத்துல எதுவும் பதிவிடாமல் இருப்பாரா? அப்படி சுய கட்டுப்பாட்டோடு இருக்கிறதா மரபு. அதுதான் தேர்தல் நடத்தை விதின்னு சொல்றது. இவர் அப்படி இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் நடத்தை விதிக்கு மீறி இவர் செயல்படுறாருன்னு, எந்த கோட் ஆஃப் கான்டக்ட மீறிட்டாருன்னு எந்த தேர்தல் அதை மறைமுகமாக இப்படி ஒளிபரப்புவது தவறு. அதனாலதான் உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டேன். இவர் ஒளிபரப்புல எந்த கேமராவும் என் பின்னாடி வர வேண்டாம், நான் விவேகானந்தர் பார்ல இருக்கிறது எனக்கான சுய ஒரு உரிமை, சுய உணர்வுல நான் வந்திருக்கிறேன், இதை தேர்தலுக்கு பயன்படுத்த வேண்டாம்னு அவர் சொல்லி ஒரு துளி கூட அது அவருடைய பதிவுலையோ வேறு ஊடகங்கள்லயோ வராமல் இருந்தால், இதுவரைக்கும் நம்ம தவறா பேசினா கூட நம்ம வருத்தம் தெரிவிக்கலாம். இல்ல நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், மோடியினுடைய உண்மையான உணர்வை நாம் புரிந்து கொள்ள தவறிவிட்டோம் அப்படின்னு நாமளே கூட நம்மளை திருத்திக்கலாம். மாறாக
அது மீடியாக்கள்ல ஒளிபரப்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கான்னு உங்களால சொல்ல முடியுமா? ம். அதுதான் தவறு. மரபை மீறிய சட்டத்தை மீறினாரு இல்ல, மரபை மீறிய செயல். ஏப்ரல் 19க்கு பிறகாக வரிசையாக எவ்வளவோ பிரச்சாரங்கள் அவர் போய் பேசியிருக்காரு. ஆமா. நிறைய பிரச்சாரம் விவாதமாயிருக்கிறது. அதனையும் தாண்டி இறுதிக்கட்ட பிரச்சாரம் முடிந்தும் இன்னும் தேவைப்படுகிறதுன்ற அளவுக்கு பிரச்சாரம் அந்த பண்றாரா? அளவுக்கு அவருடைய தரவுகள் அவங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் பலவீனப்பட்டதா இருக்கலாம். பிஜேபி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரலைன்னு இருக்கலாம். ம். அதனாலதான் என்ன சொல்றது, ஒரு நாளைக்கு முன்னுக்கு பின்புறம்னா இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு முஸ்லிம்களை பத்தி நான் எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்றது, அடுத்த நாளே போய் முஸ்லிம்கள் மேல துவேஷத்தை கக்குறது, பாகிஸ்தானை கொண்டாந்து உள்ள திணிக்கிறது, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நாங்க மீட் போன்னு சொல்றது, இவ்வளவு நாள் அதெல்லாம் தோணலையா உங்களுக்கு? பூரி ஜெகநாதர் கோயில் சாவி தொலைஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷமா அதை பத்தி கேட்கல. எதுக்காக இப்பதான் ஞாபகம் வந்து கேட்குறீங்க? நான் பரமாத்மா அனுப்பிய தூதர்ன்னு சொல்றீங்க. பரமாத்மாவால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு தனிநபர். ரைட்டு. ஏதோ ஒன்றை செயல்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டா சொல்றீங்க. நேத்து கனவுல தோணுச்சுன்னு சொல்லியிருந்தா கூட நான் அதை டீசென்ட்டா எடுத்துட்டு இருந்திருப்பேன். ஏன்னா அந்த மாதிரியான உணர்வுகள்ல எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனா நான் பயாலஜிக்கலா பிறக்கல. எங்க அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் நான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா மறைந்த பிறகு எனக்கு இந்த உணர்வு வருது. இதெல்லாம் என்ன சார் பேச்சு? அறிவார்ந்த பேச்சா இது? இதெல்லாம் திட்டமிட்ட பேச்சுன்றீங்களா சார்? இது வந்து திட்டமிட்ட பேச்சு இல்ல. இல்ல அதத்தான் எமோஷனலா கனெக்ட் ஆகுறாரு. இல்ல கனெக்ட் இதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை சார். எதுக்கு சார் தேர்தல் பிரச்சாரம் மேடையில அதை பேசுறீங்க? இல்ல இந்திய அரசியல் வரலாற்றுல எத்தனை தலைவர்கள் அந்த மாதிரி எமோஷனலா கனெக்ட் ஆகி பேசியிருக்காங்க சார்? எப்ப தெரியுமா அதை பேச கண்ணீர் விட்டு அழுந்திருக்காங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். எமோஷனலா இது நிஜமாவே அந்த ஆன்மீக உணர்வோடு இறை நம்பிக்கையோடு சொல்லிதான் என்னைக்கு தெரியுமா சொல்லணும்? 5ஆம் தேதி காலையில சொல்லணும். எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். நிஜமான இறை பக்தி அதுதான். எதுக்கு தேர்தல் பிரச்சாரத்துல சொல்றீங்க? சரி 16 மாசமா அந்த பரமாத்மா ஏன் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கல? அந்த அசைன்மெண்ட்டை பத்தி ஞாபகம் கூட படுத்தல? ஏன் சார்? கேட்பனா கேட்க மாட்டேனா? கேட்க வச்சது யாரு? நீங்க தான். நானா கேட்கல. நீங்க தான் சொன்னீங்க ஒரு வேலையை அமல்படுத்த அனுப்பிச்சாருன்னு. எந்த பரமாத்மாவும் 16 மாசம் கம்முன்னு இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பெரிய அசைன்மெண்ட்லாம் இங்க இல்ல. அதை போய் முடிச்சுட்டு வா. நம்ம புராண படங்கள்ல பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், கேள்வி ஞானம் படிச்சிருக்கிறோம். அது கற்பனையா இருந்தா கூட குறைஞ்சபட்சம் கேள்விப்பட்டிருப்போம். எந்த பரமாத்மா 16 மாசம் காத்துட்டு இருப்பாரு ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டுக்காக? எதுக்கு? சரி இன்னொன்னு, தாய் இறந்த அடுத்த நாள் இதை சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். பல பேர் நம்புவாங்க. ஏன்னா இது இந்துக்கள் நிறைந்த நாடு. இந்து மதத்தின் மீது ஆழ்ந்த பற்றுள்ள மக்கள் மிக நிறைந்த நாடு. 16 மாசம் ஏன் அதை பத்தி சொல்லல? ஏன் 5 சுற்று வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு 6ஆம் சுற்று தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் பிரச்சாரத்தினுடைய மையமா அது பேட்டி கொடுக்கறப்ப எதுக்கு சொல்றீங்க? சொல்லுங்க சார். இதைத்தான் அரசியல்னு சொல்றோம். தியானம் திருப்பி இங்க வருவோம். தியானம் இருக்கிறத யாரும் குறை சொல்லல. என்னைக்கு இருக்கிறீங்க, அதை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? ஏன்னா முன்னுதாரணம் இருக்கு. மோடி இதைத்தான் செய்வார்னு. கடந்த தேர்தல் போது எங்க போய் உட்கார்ந்தார்? ரிஷிகேஷ்ல போய் ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்தாரா? எப்படி எல்லாம் ஆங்கிள் படம் எடுத்து வெளியிட்டாங்கன்னு பாத்தீங்களா? பாக்கலையா? சரி. அந்த மோடி இன்னும் மாறலைன்னு நினைக்கிறதுனால இந்த பதட்டம் வருது எதிர்கட்சிகளுக்கு. இது தப்புன்னு பதறாங்க. ஐயோ ஓட்டு போயிடுவேன். ஏன் தமிழ்நாட்டுல பதறணும்? தேர்தலே நடந்து முடிஞ்சிடுச்சே. சரி அப்படியே மேற்கு வங்கத்துக்காக பதறினா கூட 9 தொகுதியில என்ன பெரிய மாறிட போகுது? வாரணாசி இவர் தான் ஜெயிக்க போறான்னு உலகத்துக்கு தெரியும். எதுக்கு பதறணும்? பதற்றம் அதுக்கு இல்ல. ஒரு பிரதமர் தவறான பாதையை காட்டக்கூடாது. வருங்கால தலைமுறைக்கு இப்போதும் உங்களை ஆதர்ச புருஷரா நினைச்சிட்டு இருக்கிற தொண்டர்களுக்கு, மக்களுக்கு தவறான பாதையை காட்டாதீங்க. விதிகளை நீங்களே மீறாதீங்கன்ற அந்த பதட்டம் தானே தவிர, ஐயோ பிஜேபி ஜெயிக்க 50 தொகுதியில ஜெயிச்சுதான் இதே மாறப்போகுதா? மீதி 500 சில்லற தொகுதியில காங்கிரஸ் அப்படியே மெஜாரிட்டியா வந்து நிக்குதா? அதை கெடுத்துட்டு போறாங்கன்னு பதட்டப்படுறாங்களா? பதட்டம் அதனால இல்ல. தேர்தல் இறுதி நாட்கள்ல அவரு இதை வந்து கடந்த காலங்கள்ல எல்லாம் செய்திருக்காருல, அதன் அடிப்படையில தானே இது வராரு. அதுதான் சொல்றேன். கடந்த காலத்திலையும் நீங்க செஞ்ச தப்பு அந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கல. அதனாலதான் 100க்கும் மேற்பட்ட அகில இந்திய பணி அதிகாரிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அப்பையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதினாங்க. தேர்தல் ஆணையம் இப்படி கேடு கட்டு போயிருக்கு. நான் வார்த்தை டீசென்டா யூஸ் பண்றேன். அதை விட ஒரு தரம் தாழ்ந்த ஒரு வார்த்தை அல்லது நிஜத்தை ஒரு ஆங்கிலத்துல பயன்படுத்தினாங்க. தேர்தல் ஆணையம் அப்படி இருக்குது, இத கொஞ்சம் கண்டிங்க, இதெல்லாம் தடுக்கணும். ஆர்மி நம்ம தேசத்துல தேச பாதுகாப்புல இருக்கிற பாதுகாப்பு படையினரை பிரச்சாரத்துக்கு யூபியில பயன்படுத்துறாங்க பிஜேபின்னு கதர்னாங்க. ஜனாதிபதி கண்டுக்கவே இல்லை. அன்னைக்கு தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துச்சு. அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கும் பண்றாரு. இன்னைக்கும் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்க. இன்னைக்கு தேர்தல் அதிகாரி ஒரு விளக்கம் சொல்லிக்கிறார். விவேகானந்தர் பாறைங்கிறது அந்த தியான மண்டபம் எல்லாம் தனியாருடைய சொத்து, தனியார் நிர்வகிக்கிறது. ஒரு தனிநபராக தனிப்பட்ட நிகழ்ச்சியாக பிரதமர் போறபோது நாங்கள் தடுக்க முடியாது. நிஜம்தான். நான் அப்ப என்ன சொன்னேன்? சட்டத்தை அவர் மீறல, மரபை மீறாருன்னு சொன்னேன். இது மரபை மீறும் செயல். தியானத்துக்கு போறதை இதை தள்ளி போட்டிருக்கலாம். இது வந்து இந்த நேரத்திலயும் வந்து இது வந்து வாக்குக்காக தான் பண்றாரு,
படம் பிடிச்சு இதை பூரா இந்தியா ஒரு முழுக்க காட்ட தாக்கத்தை போறாங்கன்ற- ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இவர் ஒளிபரப்பினால் ஒளிபரப்ப செய்வார்னு நான் நம்புறேன். ஏன்னா அவர் கடந்த தேர்தலில் இதைத்தான் பண்ணினார். சரி, அப்படி பண்ணுனா அது விதி மீறிய செயல், மரபை மீறிய தேர்தல் விதி மீறிய செயல்னு நான் பாக்குறேன். மோடி மரபை மீறுகிறார் அப்படின்னா இந்தியா கூட்டணி தலைவர்கள் 1ஆம் தேதி கூடுறாங்களே அது மரபு மீறதாகாதா? தாராளமா கூடலாமே சார். தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு சார். நீங்க எத்தனையோ ஆலோசனை கூட்டம் நடத்தலாம். மாநாடு நடத்தக்கூடாது, பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது. அப்படியே நடத்தினாலும் தேர்தல் கமிஷன் ஆலோசனை அனுமதி பெற்று இல்ல நடத்தலாம் அன்னைய நாள் தான் வாக்குப்பதிவு. சார். தாராளமா கூட்டலாம் சார். ஒரு கூட்டம் கூட்டுறதுக்கு எதுக்கு சார் உங்களை தடுக்குது? ஒரு ரூமுக்குள்ள அது செய்தி ஆகாதா? அது போயிட்டு வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நீ எத்தனை மணிக்கு கூட்டம் நடக்குன்னு கொஞ்சம் பாருங்க. காலையில இருந்தே அது செய்தி ஆகும் இல்ல சார்? அது என்ன தாக்கத்தை காலையில இருந்தே ஏற்படுத்தும்? அத்தனை மாநில தலைவர்களும் அங்க போய் ஒன்று கூடு போறாங்க. சரி, எல்லாமே எதை தெரியுமா, ஒரு நிமிஷம், எதை தெரியுமா தடுக்குது? அது இந்த நடத்தை விதிமுறைகள். 1ஆம் தேதி அப்படி கூடுற கூட்டத்துல உள்ள மீடியாவை அனுமதிக்கிறாங்கன்னா, கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு. 6 கட்ட தேர்தலில் நமக்கு நல்லபடியா வாக்குகள் விழுந்திருக்கு. மக்கள் நம்மளை வரவேற்றிருக்கிறாங்க. இந்த தேர்தலையும் அவங்க நம்மளை கைவிட மாட்டாங்க, கைவிடக்கூடாதுன்னு நம்ம கேட்டுக்கிறோம் அப்படின்னு ஒரு தலைவர் 10 பேர்ல ஒருத்தர் பேசி அது ஒளிபரப்பப்பட்டால் அது விதி மீறிய செயல். நான் திருப்பி அங்கேதான் வந்து நிக்கிறீங்க. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. தாராளமா கூட்டம் கூட்டலாம். வாக்காளர்களுக்கு அப்பீல் பண்றதா அது இருக்க. உங்களுடைய செய்கை வாக்காளர்களை மனதை தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் என்ன சொன்னேன்? மோடி போய் இங்க இருக்கிறது தப்பு இல்ல, தியானம் இருக்கலாம். அது டிவியில ஒளிபரப்புற விதம் இருக்குல்ல, அங்கதான் சேஷ்டையை காட்டுவாங்க. காட்டுனா மரபு மீறல், விதி மீறல் நான் சொல்றேன். இந்தியா கூட்டணி தலைவர்கள் பிஜேபி கூட்டம் நடத்த தான் போறாங்க. அவங்களும் அவங்க கட்சி கூட்டத்துல தலைமை அலுவலகத்துல ஆலோசனை கூட்டம் பண்ணுவாங்க சார். 400 வந்துட்டா என்ன பண்ணலாம்? ரைட்டு, மோடிஜி தான் பிரதமர், யார் யார் கேபினெட்ல இருக்கணும், டிஸ்கஷனை தொடங்குவாங்க. அது கட்சியோட உரிமை, அன்றாட நடவடிக்கை சார். இன்னைக்கு ஸ்டாலின் அறிவாலயத்துல கூட்டம் போடுறாரு. இடையில ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்தை எடப்பாடி கூட்டினாரா? தேர்தலில் யாரும் ஒழுங்கா வேலை செய்யல. அம்மா காலத்துல வேலை செஞ்ச மாதிரி யாரும் எனக்கு வேலை செய்யல சொன்னாரா? செய்திகள் வந்துச்சா? அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது. அதை எந்த விதியும் தடுக்கல. அதே போல பிஜேபியும் நம்ம 250 கீழே குறைஞ்சா என்ன பண்ணலாம்? யார் யாருடைய ஆதரவை கேட்கலாம். இது வரைக்கும் கூட்டணிக்கு வராமல் வெளியில இருக்கிறவங்க யார் ஆதரவு கேட்கலாம்? சாவி தொலைஞ்சதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நவீன் பட்நாயக்கிட்டே கேட்போம், இதெல்லாம் பேசுவாங்க சார். அந்த கட்சியோட அன்றாட நடவடிக்கை. அதை எந்த சட்டமும் தடுக்கல. வாக்காளர்கள்ட்ட அப்பீல் பண்ணக்கூடாது, மறைமுகமாகவும் நேரடியாகவும். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகாக ஜூன் 4க்கு பிறகாக தமிழக அரசியலில் மாற்றங்கள் இருக்குமா சார்? நான் ஒட்டுமொத்தமா எல்லா கட்சிகளையும் கேட்கிறேன். எல்லா கட்சியும் பேசணும்னா 1.5 மணி நேரம் ஆகும். மேஜரா என்ன நடக்கும்னா, தமிழ்நாட்டுல தமிழக அமைச்சரவை மாற்றப்படும். தேர்தல் முடிவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. தேர்தல் முடிஞ்சு பாத்துக்கலாம்னு தள்ளி வச்ச ஒரு விஷயம் நடக்கலாம்னு சொல்றாங்க. அது எதற்காக சார்? வழக்கமான நடைமுறை தான். பொன்முடியை அவசர அவசரமா ஆக்கினாங்க. இன்னும் சில பேருடைய இலாக்காக்களை மாற்றணும். ஒரு முதலமைச்சருடைய பிரத்யேக உரிமை. ஏன்னு கேட்கவே முடியாது, விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்க முடியாது. மனசாட்சி இருந்தால், வெளிப்படையான நிர்வாகத்தை விரும்பினால் எந்த முதலமைச்சரும் இதனால இவரை நீக்கிறேன்னு சொல்லலாம். இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. சோ ஒரு மாற்றம் நடக்கிறது இயல்பான ஒண்ணுதான். நம்ம ஏற்கனவே நாமளும் பேசணும், துணை முதலமைச்சர் பதவி இப்ப கொடுக்க வேணாம், தேர்தலில் பேசு பொருளா மாறும், தேர்தலை முடிச்சுக்கும் அப்புறம் கொடுக்கலாம், கடைசி 2 வருஷம் அப்படின்னு கூட நினைச்சும் கொடுக்கலாம். அது என்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துது, என்ன வரவேற்பை எழுச்சி ஏற்படுத்தலாம், அந்த உட்கட்சி விவகாரம். சோ அந்த அமைச்சரவை மாற்றம் நடக்க போன்றது அது தேர்தலுக்கு சம்பந்தம். அது ஒண்ணு ஆனா உறுதியா நடக்குது, கண்டிப்பா நடக்குது. ஓகே, துணை முதல்வர் அந்த தள்ளி போனதும் இந்த முறை நடந்து விடும், நடக்கும்னு தான் தகவல் வருது. நடந்தே விரும்பின பத்திர பேப்பர் கொடுங்க சார், இடது பக்கம் நான் போடுறேன், வலது பக்கம் தள்ளி போயிட்டு இருக்கு. அது ஒரு விவாதமாவே இருந்துட்டு இருக்கு. நடந்தா நடக்குதுன்னு பேச போறோம். நடக்கலைன்னா ஏன் நடக்கலைன்னு யாரும் ஒண்ணு கேள்வி கேட்க போறது இல்லை. சரிதானா? 2வது, மற்ற எந்த கட்சியிலும் பெரிய மாற்றங்களை எல்லாம் உடனே ஏற்படுது. அதிமுகல ஒரு சின்ன தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னாங்க, அது அமைக்க முடியல. ஒரு கணிசமான வெற்றியாவது பெறுவாங்களான்னு கேட்டா இன்னைக்கு இருக்கிற கலைச்சூழல் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா வாக்குகள் எண்ணப்படாத போது திமுக அளவுக்கெல்லாம் அவங்க இல்லைங்க, அதிமுக ஒன்றும் ஜெயிக்காதுங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர்களும் ஜெயிக்கலாம். ஒரு கணிசமான வெற்றியை அதிமுக பெற வாய்ப்பு இல்லைங்கிற கலைச்சூழலை மனசுல வச்சு பார்த்தா அது நிஜமாகவே அப்படிதான் நடக்குதுன்னா, அதிமுகல குரல் எழும்போம், சில குரல்கள் எழும்போம், கழக குரல். கட்சியை உடைக்கிறதுக்கு இல்லை. என்னன்னு நாங்க அப்பவே சொன்னோம், பிஜேபி அவசரப்பட்டு பிரிஞ்சு வர வேண்டாம், என்னமோ அண்ணாமலை தானே தகராறு பண்றாரு, அப்புறம் பாத்துக்கலாம், அவங்க நல்லா இருக்காங்கல்ல, நம்ம ஒன்னா இருந்தா இன்னைக்கு 15 தொகுதி 20 தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் இதுவரைக்கும் பேசாத ஒரு தலைவர் பேசலாம். தனிப்பட்ட முறையிலையும் பேசலாம், ஒரு மாவட்ட செயலர் கூட்டத்துல, தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்துல கூட எழுந்து பேசலாம். இன்னொன்னு, இது உங்களுடைய வார்த்தை, ஆனா வெளியிலும் இதை பேசிட்டாங்க நிறைய பேரு. அதிமுக தலைவர்கள், அதாவது இபிஎஸ்க்கு அடுத்த கட்ட தலைவர்கள் இதையெல்லாம் அவங்களே மனதில் போட்டு இது தனி அறைக்குள்ள எடப்பாடி கிட்ட பேசின தலைவர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லப்பா, நான் பாத்துக்கிறப்பா, என்ன இருந்தாலும் அவங்களை விட்டு வர்றதாப்பா நமக்கு நல்லதுன்னு கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம் எடப்பாடி. அது ஒரு தலைவருக்கே உரிய நம்பிக்கை கலந்த வார்த்தையில அவர் கன்வின்ஸ் பண்ணிட்டார்.
அண்ணன் தப்பா போச்சு பாத்தீங்களா அண்ணேன்னு யார்கிட்ட அவர் கன்வின்ஸ் பண்ணாரோ அவர் திருப்பி பதில் எழுப்ப குரல் எழுப்ப வாய்ப்பு இருக்கு ஒண்ணு. 2வது ஓபிஎஸ் போட்டியிடுகிற ராமநாதபுரம் தொகுதியினுடைய முடிவும், டிடிவி போட்டியிடுகிற தேனி தொகுதியினுடைய முடிவும் மிக நிச்சயமாக அதிமுக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே. அவர்கள் 2 பேரும் வெற்றி பெற்றாலோ, இருவரில் ஒருவர் வெற்றி பெற்றாலோ, இல்ல இந்த 2 பேருமே 2ஆம் இடம் வந்தாலோ, எப்படி 2ஆம் இடம்? 3ஆம் இடத்திற்கு அதிமுகவை தள்ளிவிட்டு 2ஆம் இடம் வந்தாலோ, மிக நிச்சயமாக ஒரு கலக குரல் எழும்பும். ஓகே. இப்படிப்பட்டவங்க பின்னாடியா 4 பேர் கூட இல்லைன்னு சொன்னீங்க? இவங்களையா எந்த காலத்திலயும் சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்க? என்னண்ணே கட்சி பலவீனா போயிட்டு இருக்குன்னு, எல்லாரும் ஒண்ணா இருப்போண்ணே, சட்டமன்றத்திலயா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு ஆதங்கம் கலந்த அந்த கலக குரல் எழும்ப வாய்ப்பு இருக்கு. அந்த குரல்களை அவர் மதிக்கிற விதத்திலும் எதிர்கொண்டு பதிலளிக்கிற விதத்திலையும் தான் அதிமுக எதிர்காலம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒண்ணு. தேர்தலோடு சம்பந்தம் இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல முதல்ல ஒரு கவனிக்க தகுந்த விஷயம், நிஜமா இருந்தால் சீரியஸா இருந்தா விஜய் தன்னுடைய கொள்கைகளை வெளிப்படையா சொல்ல போறார். ஏன்னா 2 வரியில சொன்னார் ஒரு அறிக்கையை விட்டுட்டு, கட்சியை தொடங்குற அறிக்கையில தன் கொள்கை என்னன்னு எழுதிக்கிட்டு இருக்கோம், விளக்கமா நான் சொல்லுவேன் இருக்கார். அது நடக்க போகுது. எதனால கொள்கை அவ்வளவு பெரிய விஷயமா சார், 1000 பேர் கட்சி வச்சிருக்கான் அப்படி இல்ல. சீமான் ஒண்ணு சொல்லியிருக்கிறார், கவனிக்க தகுந்த மாற்றம். சீமானுடைய மனமாற்றத்தை கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சீமான் முதல் முறையாக தம்பி விஜயோடு இணைந்து பணியாற்ற தயார்னு ஒரு சிக்னல் காமிச்சிருக்கிறார். அப்ப அவருடைய கொள்கை எப்படி இருக்க போகுதுங்கிறத வச்சுதான் சீமான் அந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்வார். இல்லாட்டி நான் தப்பா சொல்லிட்டேன், தம்பி விஜய் இப்படி செய்வார் நான் நினைக்கல சொல்லலாம். அந்த கொள்கை எனக்கு உடன்பாடு இல்லை சொல்லலாம் இல்லையா? சோ விஜய் என்ன சொல்ல போறாருன்னு எல்லாரும் ஒரு வகையில காத்துட்டு, ஏன்னா மிக நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற பிரபலமாக அவர் இருப்பார். அரசியலையே புரட்டி போட போகிற ஒரு மகா பிரபுவா வந்து நிற்பார்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு முதல்ல விஜயை செயல்பட விடணும், அவர் வாயை திறந்து பேசணும், களத்துக்கு வரணும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும், பிரச்சனைகள் எப்படின்னு அவர் முதல்ல படிக்கணும், அதுக்கு என்ன தீர்வை சொல்றாருன்னு மக்களை பார்க்க விடணும். இதெல்லாம் நடந்தா ஒரு வருஷம் அவர் கவனிச்சோம்னா எந்த அளவுக்கு அவர் தாக்கத்தை ஏற்படுத்துவார், எந்த அளவுக்கு 2 பேரும் சேர்ந்தா வெற்றியை நோக்கியே போவாங்களா, இல்ல திமுகவுக்கு அதிமுகவுக்கு யாரோ ஒருத்தருக்கு ஆப்பு வைக்க போறாங்க, யாருக்கு, இதெல்லாம் நம்ம 25 எண்டுல பேசலாம். மற்றபடி உடனடியா பெரிய பூகம்பமே கிளம்ப போகலாம் இந்த தேர்தல் முடிவு ஒன்னையும் சாதிக்க போறது இல்ல. கிட்டத்தட்ட முடிவு தெரிஞ்சு போச்சு, திமுக அணி மிக பெரும்பான்மையான இடங்கள்ல ஜெயிக்க போகுது. இந்த மாற்றம் ஆகக்கூடிய லிஸ்ட்ல பிஜேபியும் அண்ணாமலையும் விட்டீங்களே, இல்ல அப்படி இல்லையா? அவர் அவருக்கு ஒரு பெரிய அவருக்கு அந்த கனவோடு அந்த கனவை அனுமதித்து அந்த கனவை நனவாக்க அவர் செயல்படுங்க சுதந்திரமானு அந்த சுதந்திரம் கிடைச்சுதான் அவர் இவ்வளவு தூரம் பண்ணார். எனக்கு கிடைத்த தகவல், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதிமுக அவரை முறித்ததே அண்ணாமலையுடைய விருப்பத்தை மேலிடம் அனுமதிச்சுதான் நடந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த தீர்மானம் போடுறதுக்கு முன்னாடி, கூட்டணி விட்டு விலகிறதா அதிமுக தீர்மானம் போடுறதுக்கு 4 நாள் முன்னாடி 4 பேரை ரகசியமா அனுப்பிச்சாரு. அண்ணாமலை கண்டிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க, அவங்க கண்டிக்கல. அப்போ அண்ணாமலையுடைய துடுக்குத்தனத்தை மேலிடம் ஆசீர்வதித்தது, அனுமதித்தது, ரசித்தது. அப்போ அவ்வளவு சுதந்திரம் கொடுத்து ஒரு டெஸ்ட், ஒரு பரீட்சை எழுதியிருக்கிறார், ரிசல்ட் எப்படி வரும்னு பார்த்துட்டு தான் அவங்க முடிவெடுப்பாங்க. என்ன ஒரு த்ரெட் அண்ணாமலைக்கு வந்திருக்குன்னா, கவர்னராக இருந்த தமிழிசை, கல அரசியலில் மிக ஆர்வம் கொண்ட தமிழிசை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கிறது அண்ணாமலைக்கு ஒரு த்ரெட் தான். மாநிலத்தில் இருப்பதற்கு நான் இருக்கிறேன்னு கூட அவங்க கேட்கலாம். மேலிடம் அதை எப்படி பாக்குதுன்னு பார்க்கணும். இல்ல உங்களுக்கு தான் போதுமான கௌரவம் கொடுத்துட்டோமே, கொஞ்சம் அமைதியா இருங்க, வேற ஒண்ணு தரோம், அண்ணாமலை தொடர்வார் சட்டமன்ற தேர்தல் வரை, நடக்கலாம். அது அந்த கட்சியுடைய விவகாரம் சார். இந்த தேர்தல் முடிவு வந்த உடனே அண்ணாமலை காலி அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த தரவும் இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் ஒண்ணுமே இல்லாம நம்ம பேச முடியாது. தமிழ்நாட்டுல 39 பிளஸ் பாண்டிச்சேரி 1 40 சீட் இருக்குது. ஒருவேளை இந்தியா கூட்டணியில தான் திமுக இருக்குது, இந்த புறம் பிஜேபி ஒருவேளை அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா அவங்க ஏதேனும் தமிழ்நாட்டையும் குறிவைத்து அந்த ஆதரவு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? கேட்கலாம். அரசியல்ல தான் யாருக்கு வெக்கம் கிடையாது சொல்ல, பிஜேபி மட்டும் வெக்கம் இருக்குன்னு எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல திமுகவுக்கு இருக்குன்னு நீங்க எழுதி சொல்லுவீங்களா? ஏற்கனவே கூட்டணி வச்ச கட்சி தானே ரெண்டும். சரி, சரிதானா? அப்படி ஏதேனும் அது ஒரு நெருக்கம் காட்டுவதற்கோ இணைந்து செல்வதற்கோ வாய்ப்புகள் இருக்கா? இல்ல இருக்குன்னு நம்ம அப்படியே சொல்ல வேண்டாம், அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கலாம். அந்த நம்பர்ஸை பொறுத்து தான் இருக்கு. ரொம்ப ஹேஷியமா நம்ம இப்பவே பேச முடியாது. ஒரு காலம் பிஜேபி திமுக கூட்டணி வரவே வராது அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லை. திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வியூக விற்பனர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்ததாகவும் சில செய்திகள் வந்துச்சு. நீங்களுமே அதை பார்த்திருப்பீங்க. முக்கியமான பல பத்திரிகைகள், வார இதழ்கள்ல அது செய்தியாக வந்தது. அப்படி ஒரு சந்திப்பு நிகழ்ந்ததாகவும் அதில் பல விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் சில செய்திகள் சொல்றாங்களே, அப்படி அது வியாபார ரீதியான சந்திப்பு தான். அதுக்கு நான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அரசியல் அதுதான் சொல்றேன். அவர் அரசியல் ரீதியாக தன் வியாபாரத்தை, அவர் தன்னுடைய ப்ராடக்ட்டை விற்க வர்றாரு சார். ஒருவேளை சந்திப்பு நடந்திருந்தா அதுல என்ன அவ்வளவு முக்கியம்? அந்த ஒரு ப்ராடக்ட்டை விற்க வந்தாருன்னா அது ஏதோ ஒரு சப்ஜெக்டும் சொன்னாங்கல்ல,
என்ன சப்ஜெக்ட் திருப்பி உங்களை ஆட்சியில் வர வைக்கணும். பிரசாந்த் கிஷோருடைய வேலை என்ன? ஒரு கட்சி அவர் அமர்த்துதுன்னா நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அல்லது நாங்க ஆட்சியை பிடிக்கணும். உங்களுடைய வியூகங்களை சொல்லுங்க, அமல்படுத்துங்க, எவ்வளவு காசு கேட்கறீங்க, இதானே சார். அவர் வியூகம் இல்ல வியாபாரி இப்ப தானே. இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டை ஒட்டி அவர் சில விஷயங்கள் அவர் கம்மி சொல்லிட்டு போனதா அது எனக்கு சொல்றாங்க. உறுதிப்பட எனக்கு எதுவும் கிடைக்கல. எதுவும் இல்ல. அப்படின்னா அவர் சொல்ல பிரசாந்த் கிஷோர் தைரியமா சொல்றாள் தானே. ஆமா. அவர் சொல்லாத வரைக்கும் அதையே ரகசியமா நடந்ததையோ அல்லது அப்படி உறுதிப்படுத்தப்படாத தகவல் நம்ம ஏன் பேசணும்? சந்திப்பே உறுதி இல்லைங்கிற போது அந்த சந்திப்பில் என்ன நடந்தது தெரியுமான்னு பேசுறதுக்கு நான் ஆள் இல்லை. சரி. திரு அண்ணாமலை அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவை இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அதிமுக தலைவர்கள் கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க. சசிகலா அவர்களும் இதை கண்டித்திருக்காங்க. அறியாமல் அண்ணாமலை பேசுறாரு. திரு டிடிவி தினகரன் இதை ஆதரவு கொடுத்து பேசியிருக்கிறார். என்ன தப்பு? சரி, கரெக்டா தானே அவர் சொல்லியிருக்காரு. பேசுற ஒரு வரியையும் சொல்லிட்டு இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்றார். நிஜம்தான். அண்ணாமலை சொன்னதுல 90% தப்பு இல்லை. அவர் ஜெயலலிதா எப்படிலாம் இருந்தாருன்னு சொல்றார். அவர் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட பற்று கொண்ட தலைவராக இருந்தாருங்கிறத யாருமே மறக்க மாட்டாங்க. இந்த துவாங்கிற வார்த்தையை சேர்த்து இந்துத்துவா தலைவராக இருந்தால் சொல்றதுதான் சிரேஷ்ட செல்மிசம். அதான் என்ன டிஃபரன்ஸ் சார்? இல்ல என்னன்னா, இப்ப இந்துத்துவான்னு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அதிக குழந்தைகள் பெற்றிருக்கிற அந்த சமூகத்துக்கு போய் எல்லா சலுகையும் இந்தியாவுடைய வளங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுக்க போறான்னு ஒரு துவேஷத்தை கக்குறீங்களே. இந்த வேலையில ஒரு துளிய கூட ஜெயலலிதா பண்ணது கிடையாது. அது துவேஷமா? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில இருந்தது. அந்த இருந்ததை எத்தனாம் பக்கம் இருக்குன்னு கேட்டாங்க, காமிச்சாங்களா? அந்த வார்த்தை தேர்தல் அறிக்கையில எங்க இருக்கு? இல்ல மன்மோகன் சிங் பேசினாரு. சரி, மன்மோகன் சிங் பேசின பேச்சு பிஎம்ஓ ஆபீஸ்ல இன்னைக்கு இருக்கு. ஏன்னா அது பிரைம் மினிஸ்டரா பேசின பேச்சு. அந்த பேப்பர் எடுத்து காட்டுங்கன்றாங்க. காங்கிரஸை எடுத்து காட்டுச்சு. அதுல என்ன இருக்கு? இந்தியாவில் பயன்படாமல் இருக்கிற அந்த செல்வங்களை எல்லாம் யார் யாருக்கு பயன்படுத்தணும்? சிறுபான்மையினர், ஓபிசி, எஸ்சி எஸ்டி, பெண்கள், குழந்தைகள், இவ்வளவு வார்த்தைகள் இருக்கே. மோடி என்ன யோக்கியமற்ற ஒரு நேர்மையற்ற செயல் செஞ்சா தெரியுமா? அந்த எல்லா வார்த்தையும் தவிர்த்துட்டு சிறுபான்மையினருக்கு கொடுக்க சொன்னார் மன்மோகன் சிங்னு சொன்னார். இப்படி செய்யலாமா? அந்த வார்த்தையை அந்த பக்கத்தை எடுத்து சிதம்பரம் போடுறார் பிஜேபி கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் பதிலே வரல. அதனாலதான் யோக்கியமற்ற செயல்னு நான் சொன்னேன். ஒரு பிரதமர் பேசின பேச்ச முழுசா சொல்லாம ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறதா துவேஷம்னு சொன்னேன். சரி, அப்படி பேசுறது தப்புன்னு எல்லாரும் சொன்ன பிறகு டெல்லியில உட்காந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்கிறார். இந்து முஸ்லிம் என்று ஒரு பாகுபாடு அரசியலை நான் பேசினால் பொது வாழ்க்கைக்கு நான் தகுதியற்றவன் ஆகிவிடுவேன் சொன்னாரா? சொல்லிட்டு அடுத்த நாள் மும்பை போறாரு பிரச்சாரத்துக்கு. அங்க போய் என்ன சொன்னாரு? எஸ்சி எஸ்டி மக்களே, ஓபிசிக்களே, உங்களுடைய இடஒதுக்கீட்டை பூரா எடுத்து காங்கிரஸ் முஸ்லிம்களுக்கு கொடுக்க போகுது. இதுக்கு பேர் என்ன சார்? சரி, அப்பயும் காங்கிரஸ் கேட்டுச்சு. நாங்க எங்க அப்படி சொல்லியிருக்கோம், காட்டுங்கன்னு கேட்டாங்க. பதிலே இல்லை. அப்ப நீங்க போற போக்குல எல்லாம் சொல்லிக்கிட்டே போவீங்க, ஆதாரத்தை காட்டுனா காட்ட மாட்டேன்னா அது என்ன அரசியல்? ஒரு பிரதமர் பண்ற காரியமா? நாலாந்தர அரசியல்வாதி பண்ற வேலை இதெல்லாம். ஒரு பிரதமர் பண்ணக்கூடாத வேலை. இதைத்தான் நம்ம துவேஷம்னு சொல்றோம். அண்ணாமலை அந்த மாதிரியான வேலைகள்ல ஜெயலலிதா ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கிறாரா? சொல்லுங்க சார். இல்ல, அண்ணாமலை பட்டியலிட்டார்ல என்னன்னு? நாடாளுமன்றத்துல அங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசினதா இருக்கட்டும், பொது சிவில் சட்டத்தை ஆதரித்ததா இருக்கட்டும், கரசேவையை ஆதரித்து இதெல்லாம் பேசுறதுனால 20 லட்சம் கையெழுத்து ராமர் சரி, அதே ஜெயலலிதா தன்னுடைய சொந்த காசுல தான் மறைகிற வரைக்கும் இஃப்தார் விருந்த ஜெயலலிதாங்கிற தனிநபர் அவங்க செக்ல இருந்து எடுத்து போட்டு செலவு பண்ணி நடத்தினாங்க. பிஜேபி தலைவர்கள், இந்துத்துவா தலைவர்கள் யாராவது ஒருத்தர் அப்படி செஞ்சிருக்காங்களா? வித்தியாசம் புரியுதா ஜெயலலிதாவுக்கும் மற்றவர்களுக்கும்? சரி, 2012 அக்டோபர் நவம்பர் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவில் ஒரு ஆலோசனை சொல்றாங்க. இப்படி 2 பேரும் தொடர்ந்து அடிச்சுக்கிறீங்களே, கர்நாடகம் தமிழ்நாடு காவிரி நீருக்காக, 2 பேரும் உட்காந்து பேசுங்க, ஒரு முடிவு வந்துச்சுன்னா ஏத்துக்கிறோம், இல்லாட்டி அப்புறம் வாங்கன்னாங்க. சரின்னு ஜெயலலிதாவும் இங்க இருந்து கிளம்பி பெங்களூர் போனாங்க. அப்ப ஆட்சி யாரு தெரியுமா? பிஜேபி ஆட்சி. எந்த பிஜேபி? இந்துத்துவாவை தன்னுடைய கொள்கையா வச்சிருக்கிற பிஜேபியுடைய ஆட்சி. அந்த இந்துத்துவாவின் முகமாக பிஜேபி சார்பாக ஜெகதீஷ் ஷெட்டார் அங்கே முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறார். ஏத்த மாதிரி ஜெயலலிதா உட்கார்கிறார். இந்த மாதிரி வர டிசம்பருக்குள்ள மீதி இருக்கிற 35 டிஎம்சியை விடுங்கன்னு கேட்கிறார். ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம்னு ஷெட்டார் சொல்றார். அப்படியே எந்திரிச்சு வெளியில வந்தாங்க ஜெயலலிதா. ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன் என்று சொல்கிற இந்த பிஜேபியினுடைய முதலமைச்சர் இந்த கூட்டத்துல, இந்த அரசு நடத்த இந்த கூட்டத்துல தொடர்ந்து நான் கலந்து கொள்ள விரும்பவில்லைன்னு வெளிநடப்பு பண்ணார். எந்த ஜெயலலிதா? உங்கள் பார்வையில இந்துத்துவா ஜெயலலிதா. ஒரு துளி கூட மதிக்கல. நான் சொல்ல புரியுதுங்களா? அந்த இந்துத்துவாவுக்கு இந்த இந்து மத பற்றாளருக்கு உள்ள வித்தியாசம் புரியுதுங்களா சார்? குருவாயூர் கோயிலுக்கு யானை கொடுத்தாலும் வெளிப்படையா கொடுப்பார். பிரித்தியங்கரா தேவி கோயில்ல உலகாவத்துல வெளிப்படையா அள்ளி போட்டவர் தான் ஜெயலலிதா, மறைச்சது கிடையாது. அதனால இந்து மத தலைவரா பலரால் அறியப்படுற 60 வயசு ஆனவொடனே திருக்கடையூருக்கு போய் சடங்குகளை பண்ணவர். இந்த மத நம்பிக்கை வேறு, இந்துத்துவா என்று மத துவேஷத்தை கிளப்புகிறது வேறு. ஜெயலலிதா ஒரு நாள் அப்படி நடந்துகிட்டதில்ல. மாறாக பிறப்பால் ஒரு பிராமணராக இருந்தும் கூட
இன்னைக்கும் 90% பிராமணர்கள், 99% பிராமணர்கள் ஏற்க மறுக்கிற இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பை கலைஞரால் கூட செய்ய முடியாததை செய்து காட்டியவர் ஜெயலலிதா. எங்க இந்துத்துவா வந்துச்சு சொல்லுங்க சார். ஒரு பத்திரிகையாளரா இந்துத்துவாவுக்கு துவேஷம்ன்றீங்க, மத வெறுப்புன்றீங்க, ஆமா பாருங்க முஸ்லீம் இந்துன்னு பிரிச்சு பேசுறாங்கன்றீங்க. ஆமா ஒரு அரசியல்வாதியாக அம்மையார் ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்டவர் தான் அன்றைய காலகட்டங்களில் திரு டிடிவி தினகரன். இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதாவை வைத்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இது வாழ்வியல் முறை, கோர்ட்டே அதாங்க சொல்லியிருக்கு, அதை தான் நானும் சொல்லுவேன்றாரு. ஆமா தோழமையில் இருக்கிறார், அவர் அப்படி சொல்றார். அடுத்த வார்த்தை அவர் சொல்ல மறந்துட்டார். அதாவது கரசேவைக்கு கையெழுத்து இயக்கம் நடத்தினார் ஜெயலலிதான்னு தமிழிசை சொன்னாங்க. அண்ணாமலை அந்த வார்த்தையை பயன்படுத்தலன்னு நினைக்கிறேன். தினகரன் அதை சொல்லி காமிச்சிருந்திருக்கணும். இன்னும் ஓபிஎஸ் இருந்து அறிக்கை வரல. இவ்வளவெல்லாம் பேசுறோம்ல, முதல் அறிக்கை யார்ட்டு வந்திருக்கணும்? நீங்களும் பத்திரிகையாளர் தானே, இபிஎஸ் கிட்ட இருந்து ஏன் வரல? நான் தொடர்ந்து உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா, பிஜேபியை எதிர்த்து ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. ஜெயக்குமார் 1 மணி நேரத்துக்கு கூட பேசுறாரு, இன்னைக்கு கடுமையான வார்த்தைகளை பேசுறாரு. நான் கேட்கிற கேள்வி எடப்பாடியிடமிருந்து தான் வந்திருக்கணும். முதல் வார்த்தை அரசியல் ரீதியாக, நான் சொல்றது அரசியல் ரீதியாக கன்னத்தில் அறைந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளோடு ஒரு அறிக்கை எடப்பாடி இருந்து வந்திருந்தாதான் ஜெயலலிதாவுடைய ஆன்மா சாந்தி அடையும் நான் சொல்லுவேன். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வார்த்தை கூட இல்ல. அப்படி நம்ம பார்க்கணும், அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா ஜெயலலிதா உட்கார்ந்து இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க சார். தினகரன் இல்ல, ஓபிஎஸ் இல்ல, சசிகலா இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அதிமுக தொண்டனுடைய உணர்வுகளை தான் நான் பேசுறேன். ஏன் சொல்லல? இந்த விஷயத்துல இல்ல, எந்த விஷயத்திலயும் பிஜேபி எதிர்த்து ஒரு கடுமையா வந்ததே கிடையாது. இனிமேலும் வரமாட்டேன். பிஜேபியை விட்டு வெளியே வந்ததே பெரிய துணிச்சலான. அப்படியா? ஆமா, பெரிய துணிச்சல் வாழ முடியும். நானே பாராட்டினேன். டெல்லியில இருந்து முக்கிய தலைவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் கேட்ட கேள்வி எங்க, நீங்க எங்க போறீங்க? 10 தடவை சொல்லி முடிச்சிடறேன். 10 தடவை பாராட்டிட்டேன். நானு ஆச்சரியப்படுத்தக்கிற அளவுல தீர்மானம் போட்டு கூட்டணி விட்டு வெளியில வந்தா கொடுக்கல. அதைத்தான் நான் கேட்கிறேன். பிஜேபியை பார்த்து இன்னும் பயப்படுறார். ஆனால் அந்த பயத்துக்காக ஜெயலலிதாவை காவு கொடுக்கலாமா? நீங்க துவேஷம் தானே, உண்மைக்கு மாறான தகவல் தானே. அதை சொல்லியிருக்கணுமா இல்லையா எடப்பாடி? இதை சொல்கிற தகுதி அண்ணாமலைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அரசியல் தெளிவில்லாமல், அரசியல் அறிவில்லாமல் பேசுறான்னு சசிகலா அறிக்கை விடுறாருல. அரசியல் களத்திலேயே தீவிர அரசியல் களத்துல இல்லாத சசிகலா அறிக்கை விடுறாருல. ஆனால் ஒற்றை தலைமையா இருந்தா நான் கட்சியை வலுவோடு நடத்திட்டு போவேன்னு சொல்ற எடப்பாடி கிட்ட இருந்து அதிமுக தொண்டன் எதிர்பார்ப்பானா மாட்டானா? எடப்பாடி மட்டும் இந்த அறிக்கையை கொடுக்கணுமா? எடப்பாடி மட்டும் முதல்ல பேசியிருக்கணுமா? ரெண்டாவது எப்பயாவது ஒரு தடவையாவது பேசணுமா கூடாதா? ஓபிஎஸ் பேசியிருக்கணுமா? ஒரு அதிமுக தொண்டனும் பேசணும். ஓபிஎஸ் பேசலைன்னா தப்பு சார். நீங்க எப்பயாவது ஓபிஎஸ் போய் பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க கேட்கணும், ஏன் சார் இன்னும் மௌனமா இருக்கிறீங்க கேளுங்க. நான் எதுக்கு ஓச்சு பண்ணணும்? அதை நான் நடந்த விஷயங்களை தான் நான் சுட்டி காட்ட முடியும். இப்போ ஓபிஎஸ் பேசுனது தவறுன்னு நான் சொல்றல, பேசாமல் இருக்கிறது. நீங்க உங்க வாயிலிருந்து என்ன வந்திருக்கணும்? என்ன வந்திருக்கணும் சொல்லுங்க. கண்டிச்சிருக்கணும். நீங்க கண்டிக்க வேண்டாம். ஆமா சார் எடப்பாடி அறிக்கை விடல, எனக்கும் ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னா கூட போதும். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க அதை சொல்லல. அண்ணாமலை அம்மையார் ஜெயலலிதா குறித்தான அந்த ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், இது அதிமுகவின் வாக்குகளை குறிவைத்து ஏதேனும் சொல்கிறாரா, இல்ல அவருக்கு ஏதேனும் ஒரு திட்டம் இருக்கிறதா? ஒரு திட்டமும் இல்ல. அவர் எதுக்காக அப்படி சொன்னாருன்னு அந்த பிஜேபியினருடைய அபிமானத்தை பெற்ற தினமலர் நாளிதழில் ஒரு பெரிய செய்தி வந்துச்சு. ஒரு ஆலோசனை கூட்டம் நேற்று முன்தினம் நடந்தது. அந்த கூட்டத்துல நான் விசாரிச்சேன். அந்த மேடையில மைக்ல அவர் பேசல. அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்பாகவோ பின்பாகவோ சில கோர் கமிட்டின்னு சொல்ற முக்கிய தலைவர்கள் அறையில இருந்து பேசுற போது அண்ணாமலை சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். என்ன சொல்றார்? டைவர்ட்டிங் ஃபேக்ட். ஒடிசால தமிழர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டை வீசிட்டுதான் மோடி மேலே அமித்ஷா மேலே ஒரு விமர்சனம் இருக்கு, அதை டைவர்ட் பண்ணதான் நான் இப்படி பேசினேன். பாத்தீங்களா, இப்ப எல்லாம் ஜெயலலிதா பத்தியே பேசினேன், மாதேஷ் உட்பட மாறிடுச்சுன்னு அவர் நினைக்கிறார். அப்படி செய்தி வந்து கிட்டத்தட்ட 48 மணி நேரம் ஆச்சு. அண்ணாமலை அதை மறுக்கல. ஏதோ ஒரு முகம் தெரியாத பேப்பர்ல பேரே வாயில நுழைய அந்த பத்திரிகைகள் அவர்கள் அபிமானம் பெற்ற நாளிதழ்ல இவ்வளவு பெரிய செய்தி வந்த பிறகும் ஒரு மறுப்பு கூட வராததுனால அதை நான் கோட் பண்ணி சொல்றேன். மற்றபடி பத்திரிகையில் வர்றது போற உண்மைன்னு நான் நம்ப மாட்டேன். இவ்வளவு ஒரு சீரியஸான விஷயம் அது. அண்ணாமலை இப்படி சொன்னார்னு ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா எழுதுறாங்க. அவர் மறுக்காத வரைக்கும் நம்ம செய்தியை எடுத்துக்கலாம், பேசலாம். அதுதான் நிஜம்னு நான் சொல்ல வரல. அண்ணாமலை மறுக்காத அந்த செய்தி நிஜம் என்றால் அப்ப உங்க நோக்கம் என்ன சார்? இதுதான் அரசியலா? புரியுதுங்களா? இன்னொன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதிமுக வாக்குகளை கவர்வதற்கா? ஒரு துளி கூட கவர முடியாது. ஜெயலலிதா இறந்த உடனே மோடியில தொடங்கி வெங்கையா நாயுடு, அமித்ஷா எல்லாரும் பயன்படுத்தின காயின் தான். அவன் எம்ஜிஆருடைய புகழை பாடாத மேடைகளே கிடையாது. ஏன்னா அனாதையாகிவிட்ட, அரசியல் அனாதைகளாகிட்ட உங்களையெல்லாம் காக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம்னு சொல்றது மறைமுகமா. அதிமுக தொண்டை ஒரு துளி கூட அதை பத்தி கவலைப்படல, திரும்பி கூட பார்க்கல. எடுபடாத அரசியல், சரிதானா? அவ்வளவு சுலபத்துல அதிமுக தொண்டன் ஏமாந்து போக மாட்டான். அவன் அவ்வளவு அரசியல் தெளிவற்றவன் அல்ல. இறுதியா ஒரு கேள்வி, ஜோசியெல்லாம் கேட்கல, ஜூன் 4 மாற்றங்கள் இருக்குமா?
மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு உத்தரப்பிரதேசம், பீகார், மகாராஷ்டிரால இருக்கிற அந்த மக்கள் உணர்வுகள், அந்த கூட்டத்துல கூடுற ராகுல இது நாள் வரைக்கும் அவர் போறபோது வந்த கூட்டம், பிரியங்கா இது நாள் வரைக்கும் போனபோது இருக்கிற கூட்டம், தேஜஸ்வி யாதவ் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தா இது வரைக்கும் கூடிய கூட்டம் என்ன, இப்ப கூடின கூட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிளஸ் பிஜேபியுடைய பாடி லாங்குவேஜை பார்த்தா, ராமர் கோயிலை திறக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கோலாகலப்படுத்தினாங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும். இன்னைக்கு அதை ஒரே ஒரு நாள் தான் எனக்கு தெரிஞ்சு பயன்படுத்தினார். யோகி ரவுடிகளுடைய சொத்துக்களை இடிக்க பயன்படுத்துவார் புல்டோசரை. ஆனால் காங்கிரஸ் ஒரு புல்டோசருக்கு ராமர் கோயிலை இடிக்கும்னாரு. அபத்தமான பேச்சு அது. அதெல்லாம் ரசிக்கிறீங்களா நீங்க? காங்கிரஸ் ராமர் கோயிலை ஒரு காலமும் கட்டியிருக்காது. ஆனால் கட்டின கோயிலை இடிக்கிற அளவுக்கு அவர்கள் யோகிய மற்றவர்கள் அல்ல. சரிதானா? அந்த ஒரு நாளை தவிர ராமர் கோயில அவங்களே பேசல. சாதனைன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கிறாரா? சந்திராயன் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? இந்த 60 நாள் அவ்வளவு பெரிய சாதனை. நான் சொல்லல. மோடி சொன்னார், பிஜேபி தலைவர்கள் சொன்னாங்க. ஏன் சார் ஒரு தடவை கூட சொல்லல? எங்கள் ஆட்சியில அவர் பேசுற அந்த 30 நிமிடம் அந்த கான்டெக்ட்ல வந்து 20 நிமிடம் முழுக்க ஒரு 10 வருஷத்துல என்ன பண்ணிருக்காருன்னு தான் பேசுறாரு. ஏதாவது என்ன தெரியுமா பேசுறாரு? இத்தனை கோடி குடிநீர் இணைப்புகள், இத்தனை சாலைகள், இத்தனை வீடுகள். தேவகவுடா பிரதமரா இருந்தாலும் இதெல்லாம் இயல்பா நடக்கிற திட்டங்கள். சாதனைகள்னு நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்களா? கருப்பு பணத்தை நான் எப்படி ஒழிச்சேன் தெரியுமா? எங்கேயாவது ஆரம்பிச்சு கேட்டீங்களா? 2000 நோட்டை நான் ஏன் தெரியுமா செல்லும்னு சொல்லல, செல்லாதுன்னு சொல்லல, கொண்டு போய் பேங்க்ல கட்டிருன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? சொன்னாரா? ஏன் சார் சொல்லல? டிமானிட்டைசேஷன் 50 நாள் எனக்கு அவகாசம் கொடுங்க, 51ஆம் நாள் என்ன அந்த சதுக்கத்தில் நிறுத்தி எப்படி வேண்டுமானாலும் என்னை தண்டியுங்கள் அப்படின்னு சொன்னவர் மோடி. என்னைக்காவது வருத்தம் தெரிவிச்சிருப்பாரா? அதனால என்ன சாதிச்சேன்னு சொன்னாரா? சாதிக்கிறதுக்கு அதுல ஒண்ணும் இல்லை, ஏமாந்துட்டாங்க. கருப்பு பணம் ஒளியல. இல்ல ப. சிதம்பரம் 11வது இடத்துல பொருளாதாரத்தை கொண்டு வந்துட்டோம் நாங்க அப்படின்னாரு. இவங்க 5வது இடத்துல இருந்து நாங்க 3வது இடத்துக்கு நகர போறோம். அப்படியே சிதம்பரம் சொன்ன இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? நாளைக்கு முகம் தெரியாத ஒருத்தர் பிரதமராக இருந்தாலும் இந்தியா 3ஆம் இடத்தை நோக்கி போகும். அந்த அளவுக்கு அடிப்படை கட்டமைப்பு ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு மோடியும் ஒரு காரணம். அதுக்காக பிரதமர் மன்மோகன் சிங்கோ அதுக்கு முன்னாடி இருந்த இந்திரா காந்தியோ நேருவோ எதுவுமே செய்யல, நான் தான் இதை கட்டி எழுப்புனேன்னு சொன்னாருன்னா, அப்படி ஒரு அறிவற்றவரை பிரதமரா வச்சிருக்கிறதுக்கு நாம தான் வைக்கப்படணும். அவருடைய உழைப்பை நான் மறுக்கல. ஆனா மற்ற யாருமே செய்யல, நான் தான் செஞ்சேன்னு சொன்னாருன்னா, ஒரு பத்திரிகையாளரா நீங்களும் அதை ஏத்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். சோ மாற்றம் ஒரு தோட்டம் அதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இவர்கள் சொல்ற 400ங்கிற எண்ணிக்கை அவ்வளவு சுலபத்துல வராது. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, கடந்த 10 ஆண்டுகள் கூட விட்டேன், கடந்த 5 ஆண்டுகள்ல சர்வாதிகார முறையில பல விஷயங்களை மோடி அமல்படுத்துறான். இந்த பிஜேபி அரசு அமல்படுத்து. நம்மளை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் நினைக்கிறது தான், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீக்கிட்டு எனக்கு கீழே ஒரு அமைச்சரை போட்டுதான் நான் தேர்தல் கமிஷன் நியமிப்பேன். 2000 நோட்டு எதுவுமே இல்லை, நீ ஒட்டி பேங்க்ல போட்டுன்னு கேள்வியே கேட்கக்கூடாது. 500 1000 செல்லாதுன்னா செல்லாதுதான். இப்படி நினைச்சதெல்லாம் நினைச்ச நேரத்தில் அமல்படுத்த சர்வாதிகாரம் இருக்குல்ல, அது ஒரு முடிவுக்கு வரணும்னா, வரப்போற ஆட்சி பிஜேபி ஆட்சியா இருந்தா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒரு 200+ அவங்க வாங்கி குறைஞ்சது 3-4 மாநில கட்சிகள் இல்ல இன்னொரு கூடுதலா சில தேசிய கட்சிகள் ஆதரவோடு அந்த ஆட்சி அமைந்தால் இவருடைய சர்வாதிகாரத்துக்கு ஒரு கடிவாளம் போட்டது மாதிரி இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். பிஜேபியே மோடியே தொடர்ந்து ஆட்சியரை பத்தி நமக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நமக்கு விருப்பு அந்த நோக்கத்துல கிடையாது. யார் வேணாலும் ஆட்சி செய்யட்டும், மக்களை மதிக்கிற ஆட்சி அது இருக்கணும்னா ஒரு கடிவாளம் இருக்கணும். அதனாலதான் கூட்டணி ஆட்சின்னு நம்ம சொல்றோம். டெஸ்டட் தியரி அது, ஏற்கனவே வெற்றி பெற்ற தியரி அது. ஊழலும் நடந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் காங்கிரஸ் கட்சி தான் யோகியமற்ற பல விஷயங்களை தொடக்கி வைத்த கட்சின்னு நம்பினவன் அதுல உண்மை இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவங்க பல விஷயங்களை செஞ்சுட்டாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, ஒரு தடைக்கல்லை ஏற்படுத்தணும்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு ஆட்சியா அது இருக்கணும், ஒரு கட்டுப்பாடுடன் கூடிய ஆட்சியா அது இருக்கணும்னா 250 இடங்களுக்கும் குறைவாக பிஜேபி அணி பெறணும்னு நான் ஆசைப்படுறேன். ஜூன் 4 ரிசல்ட்டுக்கு பிறகு சந்திப்போம் சார். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.